தொட்டுக்க ஒன்றுமே இல்லாத நேரத்தில் இந்த சம்மந்தி செய்ய 1 ஸ்பூன் ஆயில் விட்டு 8 பல் பூண்டு 8 பச்சை மிளகாய். பச்சை மிளகாயில் செய்கிறதுனால பச்சை மிளகாவையும் பூண்டையும் நல்லா வதக்கி செய்யுங்க, உடம்புக்கு நல்லது. இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு ஆற வச்சு நீங்கள் ஜாரில் மாற்றிக்கோங்க. அரை லெமன் சைஸ் புளியை கொட்டையும் நாரும் எடுத்துகிட்டு போட்டுக்கோங்க. ஒரு பிடி அளவு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலையும் போட்டுட்டு அது கூடவே உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயமும் கருவேப்பிலையும் பச்சையாக போட்டுக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. 75% அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு அதில் தேங்காய் எண்ணெய் விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் தேங்காய் எண்ணெய் விட்டு இந்த சம்மந்தி சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இட்லிக்கு வச்சும் சாப்பிட்டுக்கலாம், சாதத்துக்கும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். இன்றைக்கி நம்ம இட்லிக்கு வச்சு சாப்பிட்லாம் வாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி தான். பச்சை மிளகாவையும் பூண்டையும் வதக்கி விட்டு செய்யுங்க. வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் அப்படியே போட்டுக்கோங்க பச்சையாக. தேங்க்யூ.